ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أمتي هذه أمة مرحومة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் இப்படி ஒரு நிகழ்வை நாம் கடந்த 14 ஆண்டுகளாக ஏற்பாடு செய்திருக்கிறோமோ, எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கி அருள்பாலிப்பானாக. கியாமத்து வரை இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் உரியவர்கள் மூலமாக கொண்டு செல்வானாக. இதற்காக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய பெருமக்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழும் நற்பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு, வாழ்வு, வாக்கு, வரலாறு இவற்றை பேசுவதற்காக, மறந்தவற்றை நினைவூட்டிக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்வில் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இப்படி ஒரு ஏற்பாட்டை நமக்காக செய்திருக்கிறார்கள். இங்கே குடுமியிருக்கக்கூடிய மக்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் கடந்த 14 வருடங்களாக இங்கு பேசப்படக்கூடிய உரைகளை, வரலாற்று செய்திகளை, தத்துவங்களை, பொன்மொழிகளை பெரிய அளவில் உள்வாங்கியவர்கள்தான். ஆனால் இன்னும் ரசூலுல்லாஹ்வை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு குறைந்தபாடில்லை. இந்த உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படும் தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபிகளாருடைய வாழ்க்கை என்பது சொல்லித்தீராத வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளுக்குள்ளும் வர்ணனைகளுக்குள்ளும் அடங்காதவர்கள். மகாத்மா காந்தி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை ரொம்ப சுவாரஸ்யமாக படித்து கொண்டே இருந்துவிட்டு வரலாறு முடிந்து விட்டதற்கு பிறகு அவர் சொன்னார்,
நான் இன்னும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாசித்த புத்தகம் நபிகளாருடைய வரலாறு. அது திடீரென்று முடிந்து போன பொழுது நான் ரொம்பவும் கவலையுற்றேன் என்று அவர் சொன்னார். பெருமானாரை குறித்து புத்தகங்கள் உலகத்திலே வந்து கொண்டே இருக்கின்றன. பெருமானாருடைய சாதனை என்பது அவ்வளவு பெரிய மகத்தான சாதனை. டாக்டர் ஸ்பிரிஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அறிஞர் சொல்கிறார், நபிகளாரை குறித்து இதுவரைக்கும் 5 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறது என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு எப்படி இருந்தது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, குழந்தைகளிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்று தொடங்கி வெளிநாட்டு தூதுவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளுகிற முறை, போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறை என்று ஒவ்வொரு பக்கங்களையும் தனித்தனியாக ஆய்வு செய்து 5 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் உலகத்திலே வெளியாகி இருக்கிறது என்று ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஸ்பிரிஞ்சர் சொல்கிறார். இப்பொழுதும் ரசூலுல்லாவை குறித்து புத்தகங்கள் உலகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நின்றபாடு இல்லை. உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படும் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அதிகமாக நேசிக்கப்படும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அதிகமாக புகழப்படும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவர் 2 நிலைகளை எதிர்கொள்ளுகிற பெருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. ஒரு பக்கம் விமர்சனங்கள் நடந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அவருடைய புகழாரங்கள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த 2 நிலைகளையும் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் அரபு நாட்டிலே ஒரு புத்தகம் வெளியானது. சலாஹுத்தீன் அல் முனஜ்ஜத் என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் அந்த புத்தகத்தை நிறைவு செய்கிற விஷயத்தில் அவர் தோற்று போனார். அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன என்றால், அல் முஅஜமு ஃபீமா உல்லிஃப அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய வரலாற்றை பேசுகிற புத்தகம் அல்ல அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இதுவரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறதோ அந்த புத்தகங்களுடைய தலைப்புகளை தொகுத்து வெளியிடுவது அவருடைய முக்கியமான நோக்கம். அவர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். வெளியிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அரபு மொழியிலேயும் அரபு மொழிக்கு நெருக்கமாக இருக்கிற பல்வேறு உலக மொழிகளிலேயும் வெளியாக இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய பட்டியலை தொகுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் நிராசை அடைந்து விட்டார். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் அதிகமான தலைப்புகளில் அவர் தொகுத்து கொண்டே இருக்கிறார். 424 பக்கங்களை நான் தொகுத்து முடித்திருக்கிறேன். என்னால் இந்த புத்தகத்தை இன்னும் அச்சுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார். அது எப்பொழுது முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த புத்தகத்தை குறித்த விமர்சனங்களை நான் எழுதவில்லை. ஒவ்வொரு பக்கத்திலும் புத்தகத்தின் பெயர், அதை எழுதியவர், அது வெளியிட்ட ஆண்டு, அதனுடைய பதிப்பகம், இந்த 4 செய்திகளை மட்டும்தான் அந்த புத்தகத்தில் இடம்பெற செய்கிறேன். ஆனால் 10,000த்தையும் தாண்டி அந்த புத்தகத்தின் தலைப்புகள் போய்கொண்டே இருக்கிறது. என்னால் அச்சுக்கு கொடுக்க முடியவில்லை என்கிற நிலை வந்த பொழுது, இனி வரக்கூடியதை நாம் 2வது பகுதியாக தொகுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நான் முதல் பாகத்தை அச்சுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பெருமக்களே, ஒரு இறை தூதரை பற்றி, ஒரு தலைவரை பற்றிய புத்தகம் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கிலே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எவ்வளவு மகத்தான வாழ்க்கை, எவ்வளவு உயரிய வாழ்க்கை, அந்த மகத்தான தலைவர் உருவாக்கி இருக்கிற சமூகம் எவ்வளவு உயர்ந்த சமூகம் என்பதை நாம் இன்றைக்கு இங்கே பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்களை தொகுக்கிற விஷயத்தில், அவர்களை பேசுகிற விஷயத்தில் எல்லோரும் எல்லா இடத்திலேயும் தோல்விகளை ஒப்புக்கொள்ளத்தான் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாக்கம் அவர்களை விமர்சனம் செய்தவர்களையும் அவர்களுடைய எதிரிகளையும் கூட ரசூலுல்லாஹ் பணிய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மறைந்து 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் கூட அவர்களை குறித்த விமர்சனங்கள் நின்றவாடு இல்லை. அவர்களை குறித்து கார்ட்டூன்கள் வரையப்படுகிறது, அவர்களை குறித்து கேலி சித்திரங்கள், கட்டுரைகள், மோசமான கட்டுரைகள் விமர்சிக்கப்படுகிறது, அவர்களை குறித்து திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட
திரைப்படம் எடுத்தவன் எடுக்கிற பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும், அவன் எடுத்து முடித்ததற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தை பிடித்து உலுக்குகிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாவை விமர்சித்த ஒரு திரைப்பட கலைஞர், அவர் மேலை நாட்டிலே இருப்பவர், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாருக்கே சென்று மன்னிப்பு கேட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம். தன்னை விமர்சனம் செய்பவர்களை தன்னுடைய தர்பாருக்கே அவன் உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்தி மன்னிப்பு கேட்கிற ஆற்றல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. யாராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அவர்கள் நடுநிலை சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய ஒப்பீனியன், ஒரு நல்ல ஒப்பீனியனுக்கு அவர் வந்துவிட முடியும், ஒரு நேர்மையான முடிவுக்கு அவர் வந்துவிட முடியும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், தந்தை பெரியார் அவர் நபிகளாரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? மறைந்த சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிபுடைய தந்தையார் மர்ஹூம் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள், அவரும் பெரியாரும் ஒரு நெருங்கிய கூட்டாளிகள். அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக அவர் செல்வது வழக்கம், ஜும்மா நடத்துவதற்காக. சென்னையிலே இருந்தும் காரைக்காலில் இருந்தும் அவர் புறப்பட்டு போவது வழக்கம். அப்படி அவர்கள் போகிற பொழுது ஜும்மாவை முடித்து விட்டதற்கு பிறகு நண்பர் பெரியாரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வருவார். வந்தவர்கள் அவர் நண்பர்களாக வாயா போயா என்று பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் ரெண்டு பேரும். இன்னைக்கு என்னையா பேசின என்று இவர் கேட்க, அல்லாமா அவர்கள் தாங்கள் ஜும்மாவிலே பேசிய கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்ள, ரெண்டு பேரும் செல்லமாக அங்கும் இங்குமாக மதங்களை குறித்த வாக்குவாதங்களை நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் திருக்குர்ஆனுக்கு தர்ஜுமா எழுத வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அப்படி ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்ட பொழுது ஒரு எதிர்ப்பு கிளம்பியது. தமிழில் தர்ஜுமா தேவையில்லை, அது தேவையில்லாத கொள்கை குழப்பங்களையும் சலசலப்புகளையும் மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்தும், அது தேவையில்லை என்ற ஒரு விமர்சனம் வந்தது. அந்த திருக்குர்ஆனுடைய தர்ஜுமாவை, மொழிபெயர்ப்பை முடித்து அதை வெளியிடுகிற தருவாயில் அதற்கான எதிர்ப்பு கிளம்பிய பொழுது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற பெரும் குழப்பத்தில் அல்லாமா அவர்கள் இருந்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவை முடித்துவிட்டு பெரியாருடைய வீட்டுக்கு வருகிறார். அப்படி வருகிற பொழுது, என்னையா இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறார் என்று தந்தை பெரியார் கேட்ட பொழுது, நடந்த செய்திகளை அல்லாமா அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆனுக்கு நான் தமிழில் மொழிபெயர்ப்பு கொண்டு வருகிறேன், ஒரு பெரிய அளவிலே எங்கள் மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு இருக்கிறது, இதை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாமா அவர்கள் சொன்ன பொழுது, தந்தை பெரியார் அந்த தர்ஜுமாவை வாங்கி படித்துவிட்டு, நல்ல தமிழில் இதை மொழிபெயர்த்திருக்கிறார், யார் சொன்னது வெளியிடக்கூடாது என்று, உங்கள் மக்கள் இதை தடுத்தாலும் பரவாயில்லை, இதை வெளியிடுவதற்கான முயற்சிகளை நான் செய்வேன் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு திருக்குர்ஆனை குறித்த உரையாடல் ரெண்டு பேருக்கும் நடக்கிறது. தீண்டாமையை குறித்து தந்தை பெரியாருக்கு சொன்னவர் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள். வட்டியின் கொடுமையை குறித்தும், தமிழர்களை சில பேர் வட்டியை வைத்து சுரண்டுகிற அந்த போராட்டம் தந்தை பெரியார் முன்னெடுப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள். திருக்குர்ஆனுடைய தஃப்சீருடைய மகத்துவம் அது. அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்றால், திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிய தந்தை பெரியார் அவருடைய குடியரசு பத்திரிகையில் இதுவரைக்கும் எந்த சமயத்தையும் எந்த சமய தலைவரையும் பாராட்டி ஒரு கட்டுரையோ ஒரு புத்தகமோ ஒரு விமர்சனமோ அவர் முன்வைத்ததில்லை. கடுமையாக விமர்சனம் செய்தான் எல்லா மதங்களை பற்றியும் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். ஆனால் இயற்கை மதம் என்று ஒரு புத்தகத்தை ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் தொகுத்தார்கள். அந்த புத்தகத்தை பாராட்டி அந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறையை தன்னுடைய குடியரசு பத்திரிகையிலே வெளியிட்ட தந்தை பெரியார் வெளியிட்ட பொழுது அது அன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாருங்கள், இறை மறுப்பு கொள்கையிலே இருப்பவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று பேசிய தந்தை பெரியார் கடைசியிலே அவருடைய மரணிக்கும் தருவாயில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அது அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் அவர்களுக்கு இடையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பின் வெளிப்பாடாக அந்த வார்த்தை வந்தது. தந்தை பெரியார் கடைசி காலத்தில் ஒரு முடிவுக்கு வந்தார். இன்றைக்கும் அவருடைய சிற்பங்களுக்கு கீழே, சிலைகளுக்கு கீழே கடவுள் இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், நம்புபவன் முட்டாள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் கூட
தந்தை பெரியார் கடைசியாக வந்த முடிவு என்ன தெரியுமா? பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதை அறிவு ஒத்துக்காது, புத்தியும் ஏத்துக்காது. அது புத்தி ஒத்துக்காது, அறிவும் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதை சொன்னவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னார். எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். உம்மத்தே முஹம்மதியா, முகமது நபியுடைய உம்மத் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை சொன்னார்களா இல்லையா? உலகம் முழுக்க இந்த பண்பு யாரிடமிருந்து வந்தது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்திலே இருந்து அந்த பண்பு வந்திருக்கிறது. அந்த பண்பு வந்திருக்கிறது. அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கிற அந்த தத்துவத்தை இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. தத்துவியலாளர்கள், சிந்தனையாளர்கள், எல்லா மதங்களை குறித்தும் கரைத்து குடித்த பெருமக்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு பெரிய உண்மை என்ன என்றால், அவர் சொல்கிறார், ஒரு இறைவன் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதை சொன்னவர் முகமது நபி. முகமது நபி ஒருபோதும் தன் வாழ்நாளில் பொய் சொன்னதில்லை என்று சொல்கிறார். இதை நாம் ஈமான் என்று எடுத்துக்கொள்வதா? இது எந்த முடிவு என்று நாம் எடுத்துக்கொள்வது? பெருமக்களே, அறிஞர் பெருமக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை படிக்கிற பொழுது அவரிடமிருந்து ஒரு நியாயமான ஒரு கருத்து வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு உத்தம சமூகத்தை, உயர்ந்த சமூகத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்காக பாடுபட்டார்கள், அதற்காக உழைத்தார்கள், அதற்காக கவலைப்பட்டார்கள், அதற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். இந்த உம்மத்தை பற்றிய கவலைதான் நபிகளாருடைய கவலையின் பெரும் கவலையாக இருந்தது என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். என் கண்கள் மட்டும்தான் உறங்குகிறது, என் கல்வி விழித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்களே, அது இந்த உம்மத்திற்காக விழித்தது. இந்த உம்மத்து ஹிதாயத்தை பெற வேண்டும், அது வழிகேட்டில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக. உலகத்தில் எந்த தலைவராவது சொல்ல முடியுமா, என் கண்கள் விழித்திருக்கிறது, என் கல்வி உங்களுக்காக, என் கண்கள் மூடி இருக்கின்றன உறங்கும் பொழுது, என் கல்வி உங்களுக்காக விழித்திருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால், அது இந்த உம்மத்தின் மீது தாங்கள் உருவாக்க நினைக்கிற அந்த கனவு சமூகம் எவ்வளவு சிறந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்கிற தேட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய அவருடைய உம்மத்தவர்களும் சரி, இந்த உலகத்தில் ஒரு பெரும் செல்வாக்கை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்க வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் கனவு கண்டதை போல கனவு கண்டார்கள், அதில் வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் அந்த உம்மத்து நான் வாழும் காலம் வரை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட உம்மத்தல்ல, தனக்கு பின்னாலும் இந்த உம்மத்து வாழ வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூகமாக அது இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகம் அராஜகத்திற்குள்ளே விடுகிற பொழுது, இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலையெடுக்கிற பொழுது, இந்த உலகத்தில் மதுப்பழக்கமும் ஆபாசமும் இன்ன பிற சமூக அனாச்சாரங்களும் கொடிகொட்டி வாழ்கிற பொழுது, அதை தடுக்கிற சமூகமாக, அவர்களுக்கு நேர்வழியை சொல்லும் சமூகமாக, அவர்களுக்கு உயர்ந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கிற சமூகமாக கியாமத்து வரை என் உம்மத்து இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் அவர்கள் வாழும் காலத்திலேயே தாங்கள் உருவாக்க நினைத்த சமூகத்தின் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் எந்த சமூகத்தை வெற்றி பெற்ற சமூகமாக, உயர்ந்த சமூகமாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, தங்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அதை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த கடைசி தருணங்களில் ரசூலுல்லாஹ்விற்கு பின்னாலே நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு மஸ்ஜிதுன் நபவியில் திரண்டிருக்கிற மூமின்கள், சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு வர முடியாமல் இமாமத் செய்ய முடியாத அந்த கட்டத்திலும் கூட தங்களுடைய வீட்டின் திரையை திறந்து பார்த்து பெருமைப்பட்டார்கள் இல்லையா? அந்த சமூகம் உலகத்தில் இன்றைக்கும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பண்பு. சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை நிலை என்பது வேறு. சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்கள் தங்களுடைய உயரத்தின் உச்சத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். எந்த வரலாறு இருண்ட யுகத்தில் வாழ்பவர்கள், எந்த வரலாறு நாகரீகம் தெரியாதவர்கள், அநாகரீகமானவர்கள், காட்டுமிராண்டிகள், மனிதர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள்,
மனைவிக்கும் பிள்ளைக்கும் மகளுக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் விமர்சிக்கிறார்களே, அந்த சமூகத்தை பார்த்துத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் தகுதி இல்லை என்ற என் உம்மத்தை பார்த்து சொல்கிறீர்கள், அவர்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய சஹாபாக்களில் நேர்வழி பெற்ற சஹாபா ஹலீஃபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று தாங்கள் வாழுகிற காலத்திலேயே தாங்கள் உருவாக்க நினைத்த உம்மத்தை குறித்த நற்சான்றிதழை வழங்கி சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு மங்காத புகழ் இருக்கிறதோ, அழிக்க முடியாத புகழ் இருக்கிறதோ, அதே மங்காத புகழும் அழிக்க முடியாத புகழுக்கும் சொந்தக்காரர்கள் உம்மத்தே முஹம்மதியா. அது கியாமத்து வரைக்கும் அது தொடரும். கியாமத்து வரைக்கும் இந்த உம்மத்திற்கு நற்செய்தியை நற்பண்பை சொல்லுகிற இடத்தில் யார் இருப்பார்கள் என்றால் முஸ்லிம் சமூகம் இருக்கும். இஸ்லாத்திடத்தில் முஸ்லிம்களிடத்திலே இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு நிறைய நல்ல செய்திகள் இருக்கின்றன, நல்ல செய்திகள் இருக்கின்றன. அதை பார்த்துத்தான் பெருமக்கள் பலரும் இந்த மார்க்கத்தை தழுவிக்கொண்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். கத்தரில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற பொழுது கத்தர் அரசாங்கம் ஆங்காங்கே நபிகளாருடைய பொன்முடிகளை நியான் விளக்குகளால், டிஜிட்டல் விளக்குகள் பதிவு செய்திருந்தது. அது ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் இன்னொரு சகோதரரை பார்த்து நீங்கள் சிரியுங்கள், புன்னகை நீங்கள் செய்யுங்கள், அது நீங்கள் செய்யும் தர்மம் என்று சொன்ன பொழுது மேலை நாட்டில் இருந்து வந்தவர்கள் அந்த வாசகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து போய் அதை படித்தவர்கள் தங்களுக்கு முன்னாலே இருக்கிற மக்களை பார்த்து ஒரு கணம் சிரித்து விட்டு போனார்கள். ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளை பார்க்கிற பொழுது நம்முடைய முகபாவனை எப்படி மாறுகிறதோ அதே போல உங்களுடைய சகோதரரை பார்த்து நீங்கள் சிரியுங்கள், புன்னகை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை வாசித்த மேலை நாட்டவர்கள் அதை வாசித்து விட்டு சிரித்து விட்டு போனார்கள். இது டொனேட், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு டொனேஷன், இது ஒரு தர்மம், ஒரு தான தர்மத்திற்கு நிகரான காரியம் என்று இந்த உலகத்திற்கு நன்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிற சமூகம். மேலை நாடுகளில் தான் பொதுவாக இந்த கால்பந்து போட்டிகள் நடக்கும், விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அங்கே பல்வேறு கலாச்சார சீரழிவுகள் நடக்கும். கத்தரில் அது நடந்த பொழுது எந்த கலாச்சார சீரழிவுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, பொலிவியாவில் இருந்து ஒரு யூடியூபர் வந்திருந்தார் இந்த காட்சிகளை படம் பிடிப்பதற்காக. அவர் கத்தரை குறித்த எல்லா செய்திகளையும் தன்னுடைய விளாகராக இருந்து எல்லா செய்திகளையும் யூடியூப்ல பதிவு பண்ணி கொண்டே இருந்தார். அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, எனக்கு 32 வயசாச்சு, நான் கத்தரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், எனக்காக ஒரு ஹோட்டல் ஏற்பாடு செய்திருந்தார்கள், அந்த ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். அப்படி தங்கி இருக்கிற பொழுது நான் கழிவறைக்கு சென்ற பொழுது நான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன என்று கேட்ட பொழுது, எங்களுடைய நாடுகளில் கழிவறைகளில் நாங்கள் கழிவை வெளியேற்றியதற்கு பிறகு சுத்தம் செய்வதற்கு டிஷ்யூ பேப்பர் தான் வைத்திருப்போம். ஆனால் கத்தரில் நான் பாத்ரூமில் பார்த்த பொழுது தண்ணீருக்கான பைப்பையும் வைத்திருந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வெளியிலே வந்து அதை குறித்து யூடியூபிலே ஒரு பதிவு போட வேண்டும் என்று நண்பர்களிடத்தில் கேட்ட பொழுது, முஸ்லிம்கள் தங்களுடைய கழிவறைக்கு சென்று விட்டதற்கு பிறகு தங்களை தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்வார்கள் என்கிற செய்தி எனக்கு சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டேன். நான் எனக்கு 32 வயதாகிறது. நான் இதுவரைக்கும் டிஷ்யூ பேப்பர் தான் பயன்படுத்தி இருக்கிறேனே தவிர கத்தருக்கு வந்ததற்கு பிறகுதான் நான் தண்ணீரை பயன்படுத்தேன், உறுப்புகளை கழுவினேன் என்று அவர் சொல்கிறார். பெருமக்களே, நாம் சிறுநீர் கழித்துவிட்டு எந்த முஸ்லிமாக இருந்தாலும் கழுவாமல் அந்த இடத்திலே இருந்து வரமாட்டார். அதே போல தண்ணீர் இல்லாத இடத்தில் எவ்வளவு ஆத்திரம் சிறுநீர் வந்தாலும் அங்கே அவர் செல்லவும் மாட்டார். கழுவதற்கான தண்ணீர் இருந்தால் தான் செல்வார். என்னுடைய மாற்று மத சகோதரர்கள் பலரையும் நான் அறிவேன். நம்மிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பண்பை இன்றைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு நிறைய நன்மைகளை கைவசம் வைத்திருக்கிற உம்மத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து. நமக்கு தெரியும், கத்தருடைய அந்த விளையாட்டு போட்டி தொடங்குகிற பொழுது யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை சொல்லி, உலக மக்களே, நீங்கள் ஒரு தாயிலிருந்தும் ஒரு தந்தையிடமிருந்தும் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் குலங்களாக கோத்திரங்களாக பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களாக தேசத்தவர்களாக மாறியிருப்பது நீங்கள் உங்களுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதித்தான் உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்கியது. இப்பொழுது கடந்த மாதம் பாரிஸிலே ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற பொழுது பாரிஸிலே அந்த தொடக்க நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களாலும் எழுத்தாளர்களாலும் கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளானது. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால்,
இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய தன்பால் ஈர்ப்பு விரும்பி இருப்பாங்களா இல்லையா, அவங்கள ஃபுல்லா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இயேசுநாதருடைய ஒரு படம் இருக்கிறது, தி லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு படம். இயேசுநாதர் கடைசியாக பங்கெடுத்து கொண்ட ஒரு விருந்து அது. நீங்கள் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு செல்லுகிற பொழுது அந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்க முடியும். லியோனார்டோ டாவின்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியர் தான் அதை வரைந்தார். மோனலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியத்தையும் அவர்தான் வரைந்தார், இதையும் அவர்தான் வரைந்தார். அதிலே நடுவிலே இயேசுநாதர் அமர்ந்திருப்பார், அவரை சுற்றி அவருடைய சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அங்கேதான் யூதாஸ் என்பவன் அவரை காட்டிக் கொடுத்தார் என்று சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஓவியம் அது. அந்த ஓவியத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக என்ன செய்தார்கள் என்று சொன்னார், இயேசுநாதரை ஒரு கே என்று சொன்னால் தன்பால் ஈர்ப்புள்ளவராக காட்டி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இந்த பண்பாடு உள்ளவர்கள் என்று உலகத்திற்கு ஒரு மோசமான செய்தியை சொன்னது பாரிஸ் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் நிர்வாகம். அவர்கள் எல்லோரும் கேட்டார்கள், ஒரு விளையாட்டு செய்தியை உலகத்திற்கு சொல்லுகிற பொழுது உங்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு நல்ல செய்தி இல்லையா? ஏன் இப்படி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள், ஏன் இப்படி நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானதை நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, இந்த உலகத்திற்கு கியாமத்து வரை, உலகம் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நல்ல செய்திகளை சொல்லுகிற உம்மத்தாக இந்த உம்மத்தை முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய தாக்கம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு செய்தி நான் உங்களுக்கு தாய்மார்களுக்காக சொல்கிறேன். கலிபோர்னியாவிலே ஒரு சின்ன பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை புதிதாக கல்வியாண்டு முடிந்து புதிதாக திறக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா புதிய குழந்தைகளும் பள்ளிக்கூட வகுப்பறைக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் அவர்கள் முதலாக பெற்றோரை விட்டு பிரிந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவார்கள். அப்படி வருகிற பொழுது சில குழந்தைகள் அழுது கொண்டே வரும், சில குழந்தைகள் அடம்பிடிக்கும், சில குழந்தைகள் நான் வீட்டுக்கு திரும்ப போகிறேன், அம்மாவை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்க வேண்டும் என்று கதறி அழுவார்கள். நம்முடைய பள்ளிக்கூடங்களுடைய தொடக்க நாட்களில் நாம் இந்த காட்சியை பார்க்க முடியும். அது மாதிரி அந்த நர்சரி பள்ளிக்கூடத்துடைய தொடக்க நாளில் எல்லா குழந்தைகளும் ரொம்ப பயத்தோடும் அச்சத்தோடும் பதற்றமாகவும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வகுப்பறையினுடைய ஆசிரியை அவர் என்ன செய்தார் என்றால், இந்த குழந்தைகளை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்காக, அவருடைய பயத்தை போக்குவதற்காக அவரிடத்தில் பேச்சு கொடுக்கிறார். உங்களுடைய பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன, நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க என்கிற எல்லா தகவல்களையும் கேட்டு விட்டுட்டு அந்த ஆசிரியை அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டார், நீங்கள் எதிர்காலத்தில் யாராக வர வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் எதிர்காலத்தில் யாராக வர வேண்டும், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, உங்கள் லட்சியம் என்ன என்று கேட்டார். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் நம்மிடத்தில் இப்படி கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி அந்த ஆசிரியை அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அந்த குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதே போல அந்த தாய்மார்கள் கற்றுக் கொடுத்த அந்த செய்திகளை அவர்கள் சொன்னார்கள். நான் டாக்டராக வேண்டும், நான் இன்ஜினியராக வேண்டும், நான் சயின்டிஸ்ட் ஆக வேண்டும், நான் பைலட் ஆக வேண்டும், நான் இந்த நாட்டினுடைய அதிபராக வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் பிரசிடென்ட் ஆக வேண்டும், பிரதமராக வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் அந்த தங்களுடைய ஆம்பிஷனை, தங்கள் லட்சியத்தையே ஆசிரியரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன குழந்தை, அது ஒரு சின்ன ஸ்கார்ஃப் ஒன்று போட்டுட்டு அந்த அரங்கத்தில் அந்த வகுப்பறையிலே உட்கார்ந்திருக்கிறது. அந்த குழந்தையிடத்திலே ஆசிரியை கேட்டார், நீ யாராக வர வேண்டும் என்று கேட்டார். நீ யாராக வர வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, நான் சஹாபாவாக வர வேண்டும் என்று சொன்னது. நான் சஹாபாவாக வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆசிரியை ஆச்சரியமடைந்தார், வியப்புக்கு சென்றார். ஏன்னா டாக்டர் தெரியும், இன்ஜினியர் தெரியும், சயின்டிஸ்ட் தெரியும், பைலட் தெரியும், பிரசிடென்ட் தெரியும், எல்லாமே தெரியும். ஹூ இஸ் சஹாபா, யார் இந்த சஹாபா, இந்த வார்த்தையே எனக்கு புதிதாக இருக்கிறது என்று அந்த ஆசிரியை கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, ஐ டோன்ட் நோ சஹாபா பட் ஐ நோ தேர் ஆர் குட் பீப்புள். அவர்கள் யார் என்று எனக்கு விரிவாக உங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவர்கள் நல்ல மக்கள் என்று அந்த குழந்தை சொன்னது. அவர்கள் நல்ல மக்கள், குட் பீப்புள், அவர்கள் நல்ல தலைமுறை என்று அந்த குழந்தை சொன்ன பொழுது வியப்பின் உச்சிக்கே சென்ற அந்த ஆசிரியை கேட்டார், உனக்கு இந்த செய்தியை யார் சொல்லிக் கொடுத்தது என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, என் தாய் தான் எனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்தார். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் சஹாபாக்களுடைய சரித்திரங்களை, நபிகளாருடைய பொன்முடியை வாசிக்கும் பழக்கம் இருக்கிறது, எங்களுக்கு என்னுடைய தாய் தான் இந்த செய்தியை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னார். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி அந்த ஆசிரியருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று பாருங்கள். அவர் தன்னை அறியாமல் கேட்ட வார்த்தை, ஹூ இஸ் சஹாபா, யார் இந்த சஹாபா என்று கேட்டார் இல்லையா?
அந்த சஹாபாக்குடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த கேள்வி அவருடைய உள்ளத்தை குடைந்து கொண்டே இருந்தது. அவர் உறங்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் அவரை குறித்த அந்த பேட்டி ஒன்று நியூ முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் வெளியான செய்தி. புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் ஏன் வந்தோம் என்கிற செய்திகளை, அனுபவத்தை பேசக்கூடிய ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி இது. அப்படி அந்த குழந்தை, அந்த ஆசிரியை, ஹூ இஸ் சஹாபா, யார் இந்த சஹாபா என்று அந்த கேள்வி கடை தொடுத்த அந்த நிலையில இருந்து சஹாபாக்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் சென்டர்களுக்கு, நூலகங்களுக்கு சென்று சஹாபாக்களுடைய வரலாற்றை தேடி தேடி ஆர்வத்தோடு படிக்கிறார். அப்படி படிக்கிற பொழுது ரொம்ப அவர் ஆச்சரியப்பட்டார். சஹாபாக்களுடைய முந்தைய நிலை, அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு, இஸ்லாத்திற்கு அவர்கள் ஈமான் கொண்டு வந்து மனித புனிதர்களாக மாறியதற்கு பிந்தைய வாழ்க்கையும் அவர்களுக்கு முந்தைய வாழ்க்கையும் படித்து பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். 23 ஆண்டு கால சரித்திரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகற்பத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்றை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தார். நாமெல்லாம் 23 வயசுல நம்ம பிள்ளைய சரியா திருத்த முடியாது. நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டான். நம்ம பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சை கேட்பதில்லை. நம்முடைய சொல் பேச்சை நம்முடைய வேலைக்காரர்கள், பணியாளர்கள் கேட்பதில்லை. அந்த டென்ஷன்லேயே பாதி வாழ்க்கை ஓடி போயிடும் இல்லையா? இன்றைக்கு நாம் அப்படித்தானே ஆகிவிட்டது. தந்தைமார்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது தனியாக சந்தித்து, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் பையன் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஹஜ்ரத் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கிறான். நாம் பெற்ற பிள்ளை என்னுடைய அட்வைஸை தந்தை என்ற அடிப்படையில் கேட்கவில்லை என்று சொன்னால் அதை விடவும் ஒரு மோசமான தர்பியத்து வேறொன்று இருக்க முடியுமா? என் பிள்ளைக்கு நல்வழியை சொல்வதற்கு இன்னொருவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வீட்டுக்கு யாராவது பெரியவர்கள், விருந்தினர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் வருகிற பொழுது பையனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போங்க, பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, நடவடிக்கை சரியில்லை என்று நாம் பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய ஆயுளில் நம்மை சார்ந்தவர்களை, நம்முடைய பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு நாம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் தீமைகளினுடைய படுகொடியில் விழுந்தவர்கள், பாவத்தினுடைய படுகொடிகள் விழுந்து கிடந்த ஒரு சமூகத்தை 23 ஆண்டு கால வரலாற்றில் இந்த உலகத்தின் அரசர்களாக, மன்னர்களாக, ரோல் மாடல்களாக, வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களாக மாற்றி இருக்கிற பெருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. சஹாபாக்கள், மக்காவாசிகளை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றினார்கள் என்பதற்கு பெரிய உதாரணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வரலாறு நமக்கு போதுமானது. உமர் ரலியல்லாஹு அவர்களே தன்னுடைய கடைசி காலத்தில் சொன்ன வார்த்தை, கடைசி காலத்தில் இந்த உலகத்தை எல்லாம் அவர்கள் விட்டு பிரிகிற அந்த கடைசி தருவாயில் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, நோஸ்டால்ஜியா என்று சொல்லுவோம், பழைய நினைவுகளை அசை போட்டு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் சிந்தி சொன்னார்கள், என்னுடைய தந்தை என்னை பார்த்து அடிக்கடி சொல்வார், நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று. நீ ஆடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று என் தந்தையால் விமர்சிக்கப்பட்ட நான் தான் இஸ்லாத்தின் 2வது ஹலீஃபாவாக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மாற்றினார்கள். நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், நான் ஈமான் கொள்ள வேண்டும், நான் மூமினாக மாற வேண்டும் என்று என்னுடைய நபி என்னை குறித்து கவலைப்பட்டார்கள். இறைவன் எனக்கு அந்த தௌஃபீகை தந்தான் என்று பழைய நினைவுகளை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம்.